கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை மாத்திரம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறாரு? அவ்வளோதானா? அவ்வளோதானா? நன்மை செஞ்சிருக்கிறாரு. பெரிய நன்மைகளை தேவன் நம்மளை செஞ்சிருக்கிறாரு. பாதுகாக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, தாங்குகிறாரு, நடத்துகிறாரு. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை யாராவது ஒருவர் படிக்கிறீங்களா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்கள் அன்பு பரிசுத்த தேவனே, இதோ நாங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்குற வேளையில் வந்திருக்கிறோம்ப்பா. என் தேவனீர் எங்களோடு பேசணும். உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. என் தேவன் முற்றிலுமாய் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படி செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சில வேளைகளில் தேவன் நம்மளை சில பாதைகளிலே நடத்துவார். எப்படி? சம்டைம்ஸ் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை அவருடைய பாதைகளில் நடத்துவார். அப்படிதான் தேவன் மோசேயை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் சில வேளையில் மாற்றி கர்த்தர் வேறு காரியங்களை மோசேயுடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டார்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படியான காரியங்களை தான் செய்வார். நம்மளுக்கு வேண்டியதான ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ அறிவை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு அநேகரை தேவன் பக்குவப்படுத்தி அவர்களை ஒரு சில வழிகளிலே நடத்தி அதன்படியாக அவர்களை ஊழியத்திற்குள்ளாய் வழி நடத்துவார். மோசேயை அப்படிதான் கர்த்தர் வழி நடத்தினார். அவருடைய பிறப்பிலிருந்தே ஒரு காரியம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். மோசேயுடைய திட்டம், மோசே மேலே இருக்கிற திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு அவனை குழந்தையிலே சாவடிக்கணும்னு பார்த்தான். ஆனாலும் கர்த்தர் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் பிறக்கும் பொழுது இயேசுவை என்ன பண்ணனா? சாவடிக்கணும்னு சொல்லிட்டான் ராஜா. 2 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா குழந்தைகளையும் வெட்டி போட வேணும்னு சொல்லிட்டான். ஆனால் தேவன் பிள்ளையை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையை காத்து கொண்டார். அப்படியே தேவன் மோசேயையும் காத்து கொண்டார். அந்த பிள்ளையை என்ன பண்ணினாங்க? அந்த நாணல் பெட்டியில் வச்சு அந்த நீரிலே நாணலுக்குள்ளே வச்சுட்டாங்க. அந்த நீரில் இருந்த குழந்தை அழுது, அந்த குழந்தை ராஜகுமாரத்தியின் காதுகளிலே அந்த சத்தம் கேட்கிறது. தேவன் அந்த குழந்தையை ராஜ குடும்பத்திலே வளர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குழந்தைக்கு பால் வேணும், அது குடிக்கணும், தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும், மாம்ச பலனை வேணும்னு சொல்லி யார் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்களோ அவங்களே அழைச்சி வந்து அந்த குழந்தையை கையில் கொடுத்து, இந்த குழந்தையை பால் கொடுத்து நீ வளர்த்து தரியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்டு கொடுக்க வச்சார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் அதிசயத்தை செய்வார். நம்மளுக்கு தெரியாது இது எப்படி
ஆண்டவரே நடக்கும்? இது ஆச்சரியமாய் இருக்குமே, இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு அந்த மோசேயுடைய தாய் நினச்சிருப்பாங்க இல்லையா? மோசேயுடைய தாய் நினச்சிருப்பாங்க, இந்த குழந்தைய தண்ணியில் விடுறோமே, இந்த குழந்தை ஏதாவது சாப்பிட்டுடுச்சுன்னா முதல்ல இருக்கும், மீன் இருக்கும், மீனுன்னா பெரிய மீன், இப்படி எதோ இருக்கும், சிங்கம் புலி வரும் தண்ணி குடிக்க, எப்படி இந்த குழந்தை காக்கப்படும்? அந்த பயத்தோடு கூட தான் அந்த குழந்தையை நாணல் பெட்டியில் வச்சு அங்கே தண்ணியில் விட்டாங்க. அது குழந்தையை தேவன் காத்து கொண்டார். ஹல்லேலூயா! அந்த குழந்தையை கர்த்தர் காத்து கொண்டார். அவருடைய கரம் தாங்கினது, அந்த குழந்தையை பாதுகாத்தது. 9 படிங்கம்மா. பிள்ளை பெரிதான போது 9 பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ. கர்த்தர் இந்த பார்வோனுடைய குமாரத்திய தேவன் என்ன சொல்றாரு? இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? இந்த குழந்தைகள்லாம் சாகடிக்கணும்னு சொல்லியாச்சு, இந்த குழந்தை காக்கப்படணும்னு இந்த தாய் ஆசையாக நம்ம தண்ணியில் விட்டுடுவோம் அப்படின்னு விடுறாங்க. ஆனால் இந்த குழந்தைய எடுத்து அது தாய்கிட்டையே கொடுத்து, நீ இந்த குழந்தைய வளர்த்துத்தா, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நான் உனக்கு சம்பளத்தையும் தருகிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி அதிசயம் நடக்குது பார்த்தீங்களா? கர்த்தருடைய காரியம் இப்படி தான் இருக்கும். என் தேவன் ஒரு காரியத்தை செய்வாருன்னு சொன்னால் அதில் அதிசயத்தை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா! 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 அது நம்ம எண்ணி பார்த்தோன்னா இது எப்படி ஆண்டவரே ஆச்சரியமானதாக இருக்கும். ஹல்லேலூயா! ஆச்சரியமானதாக இருக்கும். கர்த்தர் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். 10 படிங்கம்மா. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா! இங்கே இந்த மகள், இந்த ராஜாத்தி, ராஜகுமாரத்தி, அவ என்ன பண்ண, பார்வோனுடைய மகள் அந்த குழந்தையை பார்த்ததும் ஆசையாய் எடுத்து அதை தாய் இடத்துல கொடுத்து அதை வளர்த்து தரவும், இந்த குழந்தை வளர்ந்ததும் அதை பார்வோனுடைய குமாரத்தின் கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தியுடைய குமாரனாய் மோசே பார்வோன் ராஜாவோட அரண்மனையிலே வளர்கிறான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நினச்சி பார்க்கல, இந்த மகள் இந்த மோசே பெற்றெடுக்கும் வேளையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்ததும், இப்படி பிள்ளைகள் எல்லாரும் சாவடிச்ச வேணும்னு சொல்லி, காரணம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாகிறாங்க, எபிரேயர்கள் அதிகமாகிறதுனால அந்த பார்வோன் ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு காரியம் உண்டாகிறது. இவர்கள் நம்மளை விட பெருத்து போயிட்டே இருக்கிறாங்களே, இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்யும்படியாய் அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அந்த மருத்துவச்சிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ போய் எந்த எபிரேய பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அதில் ஆண் பிள்ளை இருக்குதுன்னா அதை சாகடித்து விட வேண்டும்னு சொல்லி இந்த மருத்துவச்சியிடத்தில் இந்த பார்வோன் ராஜா சொல்லி அனுப்பிச்சிட்டான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் போகிறாங்க, குழந்தைகளை சாவடிப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. அநேக பிள்ளைகளை விடுகிறார்கள் என்று சொல்லி ராஜா கூப்பிட்டு கேட்குறான். அப்போ அந்த மருத்துவச்சியை சொல்கிறாங்க, ஐயா அந்த எபிரேய பெண்கள்லாம் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க, நாங்கள் போய் பிரசவம் பார்க்கலான்னு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அது குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சு அதை பத்திரமா பார்த்துக்கிறாங்க, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா! தேவன் அவரோட பிள்ளைகளை காக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில யார் எழும்பினாலும், யார் எத்தனை பிரச்சனைகளை செய்தாலும் கர்த்தர் அவருடைய ஜனங்களை காப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
மோசேயை பிறந்ததும் சாகடிக்க பார்த்தான், பிசாசு கையில் இருந்த தேவன் ரட்சித்தார். இரண்டாவது, மோசே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், அடிமையுடைய பிள்ளையாய் பிறந்தான். ஆனா இந்த அடிமையின் பிள்ளை இன்றைக்கு ராஜாவுடைய அரண்மனையிலே வாழ்வதற்கு தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமையின் பிள்ளை தான், ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை எங்க வாழுது? ராஜ அரண்மனையிலே. ஹல்லேலூயா. ராஜகுமாரத்தியுடைய பிள்ளையாய் அந்த குழந்தை அரண்மனையிலே ஆசீர்வாதமாய் கல்வி அறிவுகளோடு பலத்தோடு நல்ல உணவுகளோடு சாப்பிட்டு பலனாய் வளர்ந்து வருகிறார் மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் ஆசீர்வாதம்னா இப்படி தான் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம்னா இப்படி தான் இருக்கும். இங்கே தேவன் இந்த மோசேயை நடத்துகிற வழிகளை பாருங்க. 40 வருஷம் மோசே ராஜ அரண்மனையிலே வளர்ந்தாராம். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் மோசே ராஜ அரண்மனையிலே, பார்வோன் ராஜாவுடைய அரண்மனையிலே வளருகிறார். ஆனால் அந்த மோசே ராஜாவுடைய அந்த ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் இந்த மோசேயுடைய இருதயம் தன்னுடைய ஜனங்கள் மீது இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிலரெல்லாம் திருமணமானி ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா மீண்டும் தன் குடும்பத்தை பார்க்குறதெல்லாம் ஏளனமாய் பார்ப்பாங்க. ஏன்? அவங்க என்ன ஆயிட்டாங்களாம்? ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க உயர்த்தப்பட்டுட்டாங்க. சொந்த குடும்பம், சொந்த தாய் தகப்பன் அவங்களை எப்படி பார்ப்பாங்க? ஏளனமாய் பார்ப்பார்கள். அவர்கள் உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஏளனமாய் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மோசேயை பாருங்க, அவன் 40 வருஷம் அரண்மனையிலே வளருகிறான். எல்லா சண்டையை கற்றுக்கிறான், எல்லா விதமான ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் ராஜாவோடு கூட அமர்ந்திருந்து அவன் ராஜாவாய் மாற வேணும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுக்கவில்லை. அதில் அவனுக்கு பிரயாசப்படலை, அதில் அவன் பிரியப்படலை. ஆனால் அடிமையாய் இருந்த தன்னுடைய பிள்ளைகளோடு, தாயின் பிள்ளைகளோடு, தன் தகப்பனோடு தேவனை தேடி வருகிற மகனாய் கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகர் ஆசீர்வாதத்தை பார்த்ததும் உயர்வுகளை கண்டதும் தன்னுடைய ஜனத்தை மறந்து விடுவார்கள். தன்னோட வீட்டை மறந்துடுவாங்க. அவங்க வேற படிச்சுட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க கலெக்டர் ஆயிட்டாங்க, அவங்க ராஜாவும் ஆயிட்டாங்க, அவங்க தன்னுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் மோசே அப்படி அல்ல. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஆகினாலே இந்த மோசே தன்னுடைய அடிமை ஜனமாய் இருக்கிற தன் தாயையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் தன்னுடைய ஜனத்தின் மீதும் பற்றுதல் உண்டாகும்படியான மனுஷனாய் தேவன் மோசேயை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ குடும்பத்தை விரும்பல, இறங்கி வருகிறான் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறதற்கா, இறங்கி வருகிறான் தன் குடும்பத்தை பார்க்க. 40 வருஷம் அரண்மனையில் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு வேண்டாம். என் ஜனம் அடிமையாக இருக்குது, என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், என் ஜனத்துக்கு நன்மை செய்ய வேணும்னு வருகிறான். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பிற்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று
அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும், அது வெந்து போகாமல் இருந்தது. அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா. இங்கே மோசே 40 வருடம் அரண்மனையில் இருந்தாலும் இந்த அரண்மனையுடைய வாழ்க்கையை விரும்பல, உயர்ந்த ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் விரும்பல. தன் ஜனத்திற்காக, தன் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் வாழ வேண்டும்னு சொல்லி வருகிறான். அங்கே அவரோட சகோதரர்களை பார்த்துருக்கிறான். அவரோட சகோதரர்கள் அங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவரோட சகோதரர் ஒருத்தன் அடிக்கிறான். எகிப்தியன் தன்னோட சகோதரன் அடிக்கிறத மோசே பார்த்ததுமே கோபம் வருது. என் சகோதரனை நீ அடிக்கிறியான்னு சொல்லி அவனை எடுத்து அடித்து போட்டு சாவடிச்சு போட்டுட்டான். சாகடிச்சது போட்டு அங்கேயே குழி தோண்டி புதைச்சியும் போட்டுட்டான். அங்கே குழி தோண்டி புதைச்சியும் போட்டுட்டான். அடுத்த நாள் வர்றான், தன்னோட சகோதரர்கள் மத்தியில் இருக்கிறான். அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எபிரேயர்கள் 2 பேர் சண்டை போடுறாங்க. அங்கே சொல்கிறான், நீங்கள் ஒரு சகோதரர்கள் அல்லவா, நீங்கள் சண்டை போடலாமா, இப்படி சண்டை போடக்கூடாதே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த எபிரேயரில் ஒருத்தன் சொல்கிறான், என்ன நீ யார் என்னை விசாரிக்கிறதுக்கு, நீ யார் என்னை விசாரிக்கிறதுக்கு, உன்னை யார் என்னை விசாரிக்கிறதுக்கு வச்சிருக்கா, நேற்று தினத்தில் அந்த எகிப்தியனை அடித்து சாவடித்தது போல நீ என்னையும் சாவடிக்கலான்னு பார்க்குறியான்னு அந்த மனுஷன் சொன்னதுமே மோசேயோட இருதயத்தில் ஒரு கலக்கம் உண்டாகிறது. ஒரு கலக்கம் உண்டாகிறது, ஒரு பயம். ஐயோ, இது பார்வோனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொலை செய்து விடுவானேன்னு சொல்லி தேவன் பாதையை மாற்றி அமைக்கிறார். தேவனுடைய பாதையை மாற்றி அமைக்கிறார். இப்பொழுது 40 வருஷம் அவட அரண்மனை வாழ்க்கை மாறி 40 வருஷம் அவன் கடந்து போகிற இடத்துல அவன் மீதியான் தேசத்திற்கு கடந்து போகிறான். அவன் மீதியான் தேசத்துக்கு கடந்து போகிறான். அந்த மீதியான் தேசத்தில் அங்கே தேவன் அவனை ஆடு மாடுகளை மேய்க்கிற மனுஷனாய் மாற்றினார். 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் ஆடை மேய்க்க விட்டுட்டார். தேவன் நம்மள வாழ்க்கையில் இப்படி தான் இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாதபடியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆண்டவரே, நான் 40 வருஷம் அரண்மனையில் வளர்த்தீரே, 40 வருஷம் நான் ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருந்தேனே, நான் உமக்காகவே இந்த ஜனங்களை தேடி நன்மை செய்ய வந்தேன் ஆண்டவரே. ஆனா இப்பொழுது நான் செய்த நன்மைக்கு படுகிற பாடு, நான் இன்னைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் இன்னைக்கு ஆடு மேய்க்கிறேன். நான் தேவ ஜனங்களுக்காய் மனம் இறங்கினதுனாலயா அப்படின்னு மோசே கேட்டாரா? இல்லை, மோசே அப்படி ஒரு நாளும் தேவனிடத்தில் கேட்கவே இல்லை. அவர் மோசே தன்னுடைய வேலையை நேர்த்தியாய் செய்து வருகிறார். 40 வருஷம் தேவன் மீதியான் தேசத்தில் இந்த மனுஷனை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நேரம் வருகிறது, கர்த்தர் இங்கே படிங்கம்மா அந்த வசனத்தை 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அது வெந்து போகல. அப்பொழுது மோசே, ஒரு செடி எரியுது, அந்த செடி எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? செடி எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? காஞ்சி போயிடும், அது பஷ்பமாகி போயிடும். ஆனால் இந்த முச்செடி எரியுது, பயங்கரமாக கொழுந்துட்டு எரியுது. ஆனால் அந்த செடியோ கருகி போகவே இல்லை, கருகாமல் அப்படியே இருக்குது. இந்த மோசைக்கு ஆச்சரியம், என்னப்பா இவ்வளோ நேரமாக எரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் இது கருகவே இல்லையேன்னு சொல்லி
மோசே கிட்ட கடந்து போய் பார்க்கிறார். படிங்கம்மா. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. மோசேயை அழைத்த தேவன் உங்களை அழைப்பார். ஹல்லேலூயா. எப்ப அழைப்பார்? அவருடைய நேரம் வரப்போது அழைப்பார். இந்த மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க. பிசாசு குழந்தையிலே அவனை சாவடிக்கணும்னு பார்த்தான். கர்த்தர் அங்க ரட்சித்தார். கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையிலே 40 வருஷம் தேவன் அவனை ஆசீர்வாதமாய் வளர்த்தார். இப்போ 40 வருஷம் மீதியான் தேசத்திலே தேவன் மோசேயை கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. அதுலேயும் சந்தோஷமாய் அந்த ஆடுகளை மேய்த்தார். ஹல்லேலூயா. அங்கேயும் சந்தோஷமாய் ஆடுகளை மேய்த்தார். தேவனோட உத்தமத்தை பார்க்கிறாரு. தேவன் அந்த மகனுடைய காரியங்கள், இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாய் இருக்கிறது. இந்த இருதயம் தேவனுக்கான சிந்தையுடைய இருதயமாய் இருக்கிறது. தேவனை சந்திக்க வேணும்னு சொல்லி வருகிறார். நேரம் பாருங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 40 + 40 80 years. எத்தனை வருஷம்? 80 வருஷம். 80 வருஷம். ஒரு நாள் இல்லை, 10 மாசம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 80 வருஷம் ஒரு மனுஷனை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். 80 வருஷமாய் தேவன் மோசேயை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். 80 வருஷமும் தேவனுடைய அனுக்கிரகம் மோசே மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய சிந்தையுடைய மனுஷனாய் 80 வருஷம் அவன் தேவனுக்கென்று வாழ்ந்ததினாலே தேவன் மோசேயை அறிந்து கொள்ளும்படி வருகிறார். தன்னை காட்சியளிக்கும்படியாய் வருகிறார். முட்செடி எரிகிறது. மோசே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிறான். கிட்ட போய் பார்க்கிறான். ஆனா இந்த முட்செடிக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த முட்செடிக்கு ஒன்றுமே ஆகல. இந்த முட்செடியிலிருந்து கர்த்தர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்கம்மா. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக. இது பரிசுத்த ஸ்தலம். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். ஹல்லேலூயா. மோசே வருகிறாரு, பார்க்கிறாரு. தேவனுடைய சத்தம் வருகிறது. தேவனை தரிசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்கிறாரு. தேவ தரிசனம் உண்டாகிறதுக்கு 80 வருட காலம் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நீங்க அநேகர் கர்த்தரிடத்துல நேற்று வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லையே, இன்னைக்கு ஜெபிச்சுட்டு நாளைக்கு எனக்கு அற்புதம் நடக்கவே இல்லையே. பிள்ளையே, தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். உன்னையும் தேவன் மோசேயை போல ஆசீர்வதிக்கவே தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த மோசேயை போல எப்படி நம்முடைய வாழ்க்கை சூழல் மாறினாலும், எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறி போனாலும்
கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போமே என்று சொன்னால் தேவன் நம்மளை தரிசிக்க வருவார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கென்று வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தரிசிப்பார். தேவனை காண்பீர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். இந்த சிந்தைகளை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். இந்த உடல் அசைவுகளை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். என் பிள்ளையாய் இருக்கிறானா? எனக்கு உண்மையாய் இருக்கிறானா? என்னை வாஞ்சிக்கிறவனாய் இருக்கிறானா? ஏழ்மையை தன்னுக்கென்று ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறானான்னு கர்த்தர் பார்த்தார். இவன் அரண்மனையில் இருந்தாலும் இப்போ 40 வருஷம் மீதியான் தேசத்தில் ஆடு மேய்க்க விட்டேன், இப்பவும் இவன் எனக்கிட்ட உண்மையா இருக்கிறான்னு கர்த்தர் கண்டதனாலே தேவன் மோசேயை தரிசிக்கிறார். தேவனுடைய சத்தத்தை மோசே கேட்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த எபிரேயரில் 6 லட்சம் பேர், ஆண்கள் மற்றும் ஆண்கள் 6 லட்சம் பேர். அந்த 6 லட்சம் பேரில் தேவன் ஒரே ஒரு மோசேயை தெரிந்து கொள்கிறார். அந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு விடுதலை தருவதற்கு தேவன் ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் இந்த இந்திய தேசத்தை மாற்றி அமைப்பதற்கு தேவன் உங்கள் ஒரே ஒருவனை தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படும்படியாக தேவனுடைய கண்கள் உங்க மீது நோக்கமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவன் மோசே இடத்துல பார்த்ததை தேவன் உங்களிடத்திலும் பார்க்க விரும்புகிறார். தேவனிடத்திலே மோசே தாழ்மையுள்ளவனாய் இருந்தார். தேவனுடைய ஜனங்கள் மீது அன்பு நிறைந்தவனாய் இருந்தார். தேவனுடைய ஜனங்களை இந்த அடிமையின் கோலத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசேயுடைய இருதயத்தில் தான் கர்த்தர் இதை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஏன் உண்டு பண்ணாரு? ஏன் தெரிந்து கொண்டாரு? அவன் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாயிருந்தான். அவன் தேவனுக்கு மிகவும் உத்தமமானவனாய் காணப்பட்டான். ஆகையினாலே தேவன் மோசேயோடு பேசினார், தெரிந்து கொண்டார். இப்பொழுது கர்த்தர் அவன் கைகளிலே தேவனுடைய வேலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவன் அவருடைய வேலையை தேவன் மோசே கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார். மோசே, நீ கடந்து போய் இந்த அடிமை ஜனங்களாய் வாழ்கிற என்னுடைய ஜனங்களை நீ விடுதலை செய்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கானான் தேசத்திலே நீ அவர்களை கொண்டு போய் சேர்ப்பாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. What a great privilege he had. எல்லா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் மோசேக்கு கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க. இவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அதிலே தேவன் மோசேயை நான் தெரிந்து கொண்டாரு. இந்த மோசேயுடைய வாழ்க்கை தாறுமாறாய் கடந்து போனாலும் அரண்மனை வாழ்க்கை இன்னைக்கு மீதியான் தேசத்துல அவன் ஆடுமைக்கவனாய் இருந்தாலும் தேவன் அவனை தெரிந்து கொண்டது நோக்கம் ஏன் அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தருக்கென்று வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அரண்மனையிலும் தேவனுக்கென்று வாழ்ந்தான். இங்க ஆடு மேய்க்கிற இடத்திலும் நீதி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். மோசே இடத்துல பொறுப்பு கொடுக்கிறார். எத்தனை வருஷம் ஆச்சு இதுக்கு? 80 வருஷம். நாட் a day, not 2 weeks, not few months. இப்படி அல்ல, நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, 80 வருஷம் எடுத்துக்கொண்டார். அவருடைய காலம் நேரம் வர வரையும் நீங்களும் கர்த்தரிடத்திலே காத்திருப்பீர்களேனா? ஆனால் அந்த காத்திருக்கிற நாள் தான் இம்பார்ட்டன்ட்.
இந்த இடைப்பட்ட நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த காத்திருப்பு நாளில் நீங்க தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேணும். நீங்க காத்திருக்க வேளையில தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கணும், உங்களிடத்திலே அவர் வந்து பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க வாஞ்சியுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குமானால் கர்த்தர் உங்களை மோசேயை போல இந்திய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு விடுதலை செய்ய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா உங்களுடைய விசுவாசம்? ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் மோசேயாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மோசேயாக கர்த்தர் மாற்றுவார். நீங்க இந்த இந்திய தேசத்தில் அநேகரை பாவத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரம தேசமாகிய பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ நாள் தெரியல, இவ்வளோ நாளாமே இதெல்லாம் இருந்துட்டோம். நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பம், என் வீடு, எனக்குன்னு தேவை, எனக்கான வேலை, இப்படி இருந்துட்டோம். மோசையும் அப்படி தான் இருந்துட்டாரு. இதுதான் முடிஞ்சிச்சு நினச்சிட்டாரு. ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா அவருடைய வேலை நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா அதில் அவருடைய திட்டம் ஒன்று வச்சிருப்பாரு. இந்த திட்டத்தை தேவன் மோசே இடத்துல கொடுக்கிறார். மோசே நீ போய் இந்த ஜனங்களை என்ன பண்ணணும்? விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்து அவர்களை எங்க கொண்டு போகணும்? கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் என்று சொல்லுகிறாரு. மோசே கடந்து போகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு மகிமையான பிள்ளைகளாக இருந்து எந்த சூழ்நிலைமையிலும் தேவனை பிரியப்படுத்துவர்களாக இருப்போமேன்னு சொன்னா கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுத்து அவருடைய திட்டத்தை உங்களுக்குள்ளே வைப்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்ததே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? கர்த்தரையே மோசே தெரிந்து கொண்டார். அவன் படிங்கம்மா அந்த வசனத்தை, திரும்ப படிங்கம்மா கடைசி வசனத்தை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய ஜனங்களோட திரும்ப அநித்தியமான, நல்லா கவனிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை கவனிச்சுக்கோங்க. அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய ஜனங்களோட போய் துன்பத்தை அனுபவிப்பத தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? அவன் பாவத்தின் காரியத்தையும் அதில் வருகிற ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும்
அவன் எண்ணலை. ஆனால் தேவ ஜனங்களோடு போய் பாடு அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். நம்மளை தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் இதை எதிர்பார்ப்பார். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக நீங்கள் பாடுபடுவீங்கன்னா தேவன் உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே, தேவனுடைய ஊழியத்திலே தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செஞ்சானா நிச்சயமாக உங்களுக்கு பாடு வரும், உபத்திரவம் வரும். ஆனாலும் உங்கள் கூட இருக்கிற கிறிஸ்து இயேசு உங்களோட இருப்பதனால அது உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாடு வரும், துன்பம் வரும். ஆனாலும் அந்த பாடோ துன்பமோ உங்களை மேற்கொள்ளாது. மோசேக்கும் அப்படிதான் இருந்தது. அவன் தேவனுக்கென்று பாட அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தேவன் இந்த மோசேயை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த மோசேயை தெரிந்து கொண்டு இந்த மோசேயை தேவன் வழி நடத்தும்படியாய் அடுத்த கட்ட ஒரு பாதைக்குள்ளே கொண்டு போகிறார். 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்க மீதியான தேசம். இப்போ 40 வருஷத்தை தேவன் ஆசீர்வாதம் உள்ள வருஷம். ஆனால் அதில் பாடுகள் உண்டு. ஆனால் பாடுகள் இருந்தாலும் அதில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மோசேயை பார்வோன் ராஜாவிடத்தில் அனுப்புகிறார். நீ போ, அவரிடத்துல பேசு, என் வாயாய் நீ இருன்னு சொன்னாரு. அப்பனா எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் மோசே கைகளை கொடுத்துருப்பார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உள்ள தேவட மனுஷனா இருப்பான்னு பாருங்க. என் வாயாய் நீ இருப்பாயின்னு சொல்லுறார். ஆனால் மோசே சொல்றார், ஆண்டவரே நான் உம்மோட வாயா இருக்க முடியாது, நான் திக்கு வாய்க்காரன், நான் திக்கு வாய்க்காரன். அப்பா நான் ஏதாவது ஒரு சொல்லணும்னா கப்பனு எது ஏதாவது ஒன்று திக்கிக்கும், திக்கி 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 திக்கின்னு என்ன சொல்லணும், அதுலேயே தான் இருக்கணும். ஏன்னா திக்கு வாய்க்காரன். கர்த்தர் திக்கு வாய் மாற்ற முடியாதா? தேவனால் மாற்ற முடியும். ஆனாலும் ஒரு அச்சம், மோசேக்கு ஒரு அச்சம். ஆண்டவரிடத்தில் சொல்றாரு. அப்போ தேவன் ஆரோனை அனுப்புகிறார் அவனுக்கு துணையாய். ஹல்லேலூயா. ஆரோனை அனுப்புகிறார். ஆரோனையும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவாயாகன்னு சொல்லுகிறார். அங்கே பெற்றாச்சு, விடுதலை பெற்றாச்சு. இந்த விடுதலை பெறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தில் 10 வாதைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த பார்வோனோட இருதயத்தையும் கடினப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைமைகளில் ஒரு சில காரியங்கள் அடிக்கடி நம்ம போவோம், இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு கிளியர் ஆகிடும், இருதய கடினம் உண்டா, திரும்பவும் பேஸ்ட்டாக போவோம். ஐயோ போப்பா, நான் எத்தனை முறை நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், ஆனாலும் இது நடக்கலையே. அங்கே தேவ மகிமை உண்டாகணும், அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த கால தாமதம். பார்வோனுடைய இருதயம் கடினப்படுவதற்கான காரணம் உண்டு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாதைகள் அங்கே உண்டாகிறது. 10 வாதைகளால தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வாதித்து அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த தேவன் ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது 40 வருஷம் தேவன் மோசேயை வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எங்க கொண்டு போனாரு? வனாந்தரம். வனாந்தரம் 40 வருஷம் ராஜாவுடைய வீட்டில், 40 வருஷம் ஆடு மேய்ப்பனாக, இப்போ 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ச்சி கொண்டு எங்கே போகிறாரு? வனாந்தரத்துக்கு போகிறார். வனாந்தரத்துக்கு போகிறார். வனாந்தரத்துக்குள்ள போன உடனே ஈஸியாக வழி கிடைச்சிச்சா? வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய தடை நிற்கிறது, செங்கடல். வனாந்தரத்துக்கு போறது வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்துக்குள்ளேயும் போக முடியாதபடி செங்கடல் அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. அதிசயத்தை காணுவதற்காக தான்
கர்த்தர் எந்த தடையையும் உங்களோட வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஒரு அற்புதத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தடைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையிலே உண்டாகும். அப்பொழுது உங்களோட விசுவாசம் கிரியை செய்யும், அந்த தடைகள் உடைக்கப்படும், நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே செங்கடல் வழியை விடுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து போகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து போகிறாங்க. கடந்து போய் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் கானான் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. இப்பொழுது 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பனாய் கர்த்தர் மோசேயை வைக்கிறார். 40 வருஷம் ஆடை கூட ஈஸியாக மேய்ச்சிட்டு போயிட்டாரு. ஆடுகளெல்லாம் நிறைய குட்டி போட்டிருக்கும், பெரிய பெரிய மந்தி ஆயிலாம் மாறி இருக்கும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இந்த மந்தை எப்படிப்பட்ட மந்தை தெரியுமா? ஒன்று வந்து முட்டுது, ஒன்று வந்து வெளியில் ஓடுது, ஒன்று வந்து தேவையில்லாத பக்கமாக பேசுது, ஒன்று முறுமுறுக்குது. இப்படி அநேக காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசே போராடின போராட்டம் இருக்குத, பயங்கரமானது, பயங்கரமானது. மோசே கோபப்படுகிறாரு, பயங்கரமான கோபம். ஆனாலும் தேவன் மோசேயை பாதுகாத்து கொண்டார். மோசே பாதுகாத்து கொண்டார். பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில், சில வேளைகளில், சில பாதைகளில் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். ஒரு சில வேளைகளில், ஒரு சில பாதைகளிலே தேவன் நம்மளை அழைத்து கொண்டு போவார். நீங்கள் மாறாதீங்க, நீங்கள் கர்த்தருக்காய் மாத்திரம் கடந்து போங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில காரியங்கள் மாறுபடலாம். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் இருக்கலாம். கர்த்தர் நடத்துகிறாருன்னா, கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா, இதுதான் அடையாளம், இதுதான் உங்களோட வாழ்க்கையில் அடையாளம். தேவன் ஒருத்தனை தெரிந்து கொண்டார்னா இப்படி தான் தெரிந்து கொள்வார். தேவன் ஒருத்தனை தெரிந்து கொண்டார்னா இப்படி தான் தெரிந்து கொள்வார். நம்மளோட வாழ்க்கையில் பாதைகள் மாறலாம், வழிகள் மாறலாம், ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் மீது மாத்திரமே இருக்கணும். அப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலைமைகளிலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கரம் பிடிச்சு நடத்துகிறவர் உண்மையுள்ள தேவன். உங்களை நடத்துகிறவர் உண்மையுள்ளவர். உங்களை பாதுகாக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையும் ஒத்துமையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையும் உத்தமத்தையுமே நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம நித்தம் கர்த்தருக்கு என்று வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை எந்த நாளிலும் கைவிடவே மாட்டார். எடுத்துக்கொள்வோம். என்ன ஆகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில், என் வீட்டில் எங்கும் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், அவன் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. யாரிடத்துல சாட்சி பார்த்தீங்களா? கர்த்தரிடத்திலிருந்து மோசேக்கு சாட்சி உண்டாகிறது. மோசேய 40 வருஷம் அரண்மனையில் வச்சு பார்த்தாரு, 40 வருஷம் மீதியான் தேசத்தில் பார்த்தாரு, 40 வருஷம் வனாந்தரத்திலும் பார்த்தாரு. தேவன் சொல்லுகிறாரு, இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். ஆகையினால தான் மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்னா தேவன் உங்களிடத்திலும் இந்த உத்தமத்தையும் உண்மையையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கை மாறலாம்,
பாதைகள் மாறலாம், சூழ்நிலைமைகள் மாறலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருக்காய் மாத்திரமே வாழணும். அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காய் சாட்சி கொடுப்பார். தேவன் உங்களுக்காய் பெரிய சாட்சியாய் மாற்றுவார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீங்க. உங்களோட வெளிச்சத்தில் அநேகர் இந்திய தேசத்தில் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இந்த கிறிஸ்து இயேசுவுக்காய் மாத்திரம் நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகையினால இந்த நாளில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறது, பாதைகள் மாறினாலும் வேளைகள் மாறினாலும் எந்த சூழ்நிலைமையிலும் நீங்கள் தேவனுக்காய் மாத்திரம் வாழ்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அப்படியே நம்ம முழங்கால் படியிடலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, நான் உமக்காகவே நான் வாழ்வேன். நான் இனிமேல் எந்த சூழ்நிலைமையிலும் என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைமை மாறினாலும் அப்பா, எது என்னோட வாழ்க்கையில் தடையாய் காணப்பட்டாலும் நான் கர்த்தருக்காகவே நான் வாழ்வேன். என் வாழ்க்கையில் தேவனீர் எது செய்தாலும் நன்மைக்காகவே செய்வீர் என்று நான் இயேசுவே உம்மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னை நடத்தும் அப்பா, என்னை நடத்தும் ஆண்டவர். இந்த உலகத்தில் என்னை இயேசுவுக்காய் வாழுகிற மனுஷனாய் என் தேவனீர் என்னை நடத்துங்கப்பா. இந்த இடம் கொள்ள போக முடியாதபடியான ஆத்துமாக்களை என் தேவனே நான் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுக்கென்று வாழுகிறவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கரம் பிடிச்சு வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து மோசையை போல தேவன் உங்களோடு இருந்து கரம் பிடிச்சு வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.